கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. பிரீதா. உழவர் திருநாளான மாட்டுப் பொங்கல் திருநாள் இன்று. உழவும் தொழிலும் வாழ்வும் மேம்பட உழைப்பை கொண்டாடும் நாள் இது. உழைக்கும் மக்களுக்கும் உழவு மாடுகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் இந்த நாளில் நேயர்கள் அனைவருக்கும் வேந்தர் டிவியின் இனிய நல்வாழ்த்துக்கள். இனி தலைப்புச் செய்திகள். இன்று மாட்டுப் பொங்கல் திருநாள். களையிழந்த ஜல்லிக்கட்டு கிராமங்கள். சிறாருக்கு பீடி, சிகரெட் உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்போருக்கு 7 ஆண்டு சிறை. புதிய சட்டம் அமலுக்கு வந்தது. கச்சா எண்ணெய் விலை குறைவு மக்களை சென்றடையவில்லை. காங்கிரஸ் குற்றச்சாட்டு. அர்ப்பணிப்பு உணர்வோடு செயலாற்றும் ராணுவ வீரர்கள். பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. உழவர்களுக்கு தோழனாக விளங்கும் மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இன்று மாட்டுப் பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது. நேற்று அறுவடை திருநாளாக பொங்கல் திருநாள் கொண்டாடப்பட்டதை அடுத்து இன்று உழவர்களின் தோழனாக விளங்கும் மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்க மாட்டுப் பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது. இந்த திருநாளில் உழவர்களுக்கு வேளாண்மை பணிகளில் துணை புரியும் கால்நடைகளை அலங்கரித்து அவற்றிற்கு நன்றி தெரிவிக்கப்படுகிறது. காளை மற்றும் பசுமாடுகள் குளிப்பாட்டப்பட்டு சந்தனம், குங்குமம் மற்றும் வண்ண பொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு மாலை அணிவிக்கப்படுகின்றன. பொங்கலிட்டு அவற்றிற்கு உணவாக கொடுப்பதோடு குடும்பத்தோடு அவற்றை வணங்கி மகிழ்வது வழக்கம். மாட்டுப் பொங்கலை சிறப்பிக்கும் வகையில் நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளதால் இந்த ஆண்டு மாட்டுப் பொங்கல் களையிழந்து காணப்படுவதாக உழவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி விதிக்கப்பட்டிருக்கும் இடைக்கால தடையை நீக்க வலியுறுத்தி மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் நடைபெறும் போராட்டங்கள் இன்றும் தொடர்கின்றன. ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் உண்ணாவிரதம், பேரணி உள்ளிட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு கிராமங்களில் நேற்று பொங்கல் கொண்டாட்டம் ஏதுமின்றி வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி மக்கள் தங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்தனர். அவனியாபுரத்தில் கிராம கமிட்டி சார்பில் பேருந்து நிலையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. அங்கிருந்து பேரணியாக புறப்பட்ட கிராம மக்கள் வாடிவாசல் அருகே சூடமேற்றி வழிபட்டனர். பாலமேட்டில் இன்று ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டிய நிலையில் போராட்டம் தொடர்வது குறிப்பிடத்தக்கது. ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடையை நீக்குவதில் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் உறுதி தெரிவித்துள்ளார். அந்தமான் செல்லும் வழியில் நேற்று சென்னை விமான நிலையம் வந்த அவர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடை மட்டுமே விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதனை நீக்குவதற்கான சட்ட ரீதியான வழிகள் குறித்து மத்திய அரசு ஆலோசித்து வருவதாக மேலும் தெரிவித்த அவர் 1 வாரத்திற்குள் அதற்கு தீர்வு கிடைத்துவிடும் என்றும் மேலும் தெரிவித்தார். தமிழக அரசுடன் இணைந்து அதற்கான தீர்வு எட்டப்படும் என்று அப்போது அவர் குறிப்பிட்டார். சிறார்களுக்கு பீடி, சிகரெட், மது உள்ளிட்டவற்றை விற்போருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கும் வகையிலான புதிய சட்டம் அமலுக்கு வந்தது. கடந்த மாதம் முடிவடைந்த நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடரில் சிறார் நீதி சட்ட திருத்த முன்வரைவு நிறைவேற்றப்பட்டது. அந்த சட்ட முன்வரைவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தெரிவித்ததை அடுத்து அமலுக்கு வந்தது. புதிய சட்டத்தின்படி சிறார்களுக்கு பீடி, சிகரெட், மது உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்வோருக்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும். பாலியல் வன்கொடுமை போன்ற குற்றங்களில் ஈடுபடும் 16 வயது முதல் 18 வயது வரை உள்ளோரை சிறாராக கருதாமல் பெரியவர்களாக கருதி கடும் தண்டனை வழங்க அந்த சட்டம் வகை செய்கிறது. அது குறித்து சிறார் நீதி வாரியம் முதல்கட்ட விசாரணை நடத்தி அளிக்கும் பரிந்துரையை அடுத்தே சிறார் நீதிமன்றம் தண்டனை குறித்து பரிசீலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 32 காசுகளும், டீசல் விலை லிட்டருக்கு 85 காசுகளும் குறைக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன. பன்னாட்டு சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை குறைந்ததை அடுத்து பெட்ரோல் மற்றும் டீசலின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. அதன்படி பெட்ரோல் விலை லிட்டருக்கு 32 காசுகளும், டீசல் விலை லிட்டருக்கு 85 காசுகளும் குறைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றன. முன்னதாக பெட்ரோலுக்கான கலால் வரியை லிட்டருக்கு 75 காசுகளும், டீசலுக்கான கலால் வரியை லிட்டருக்கு 1 ரூபாய் 83 காசுகளும் அதிகரிப்பதாக மத்திய அரசு அறிவித்திருந்தது.
இந்த மாதத்தில் இரண்டாவது முறையாக கலால் வரி அதிகரிக்கப்பட்டிருப்பதன் மூலம் நடப்பு நிதியாண்டின் நிதி பற்றாக்குறையை 3700 கோடி ரூபாய் அளவுக்கு குறைக்க முடியும் என்று மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 32 காசுகள் குறைந்து 59 ரூபாய் 45 காசுகளுக்கு விற்பனையாகிறது. டீசலின் விலை லிட்டருக்கு 82 காசுகள் குறைக்கப்பட்டு 45 ரூபாய் 36 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. கச்சா எண்ணெயின் விலை பெருமளவு குறைந்திருந்தும் அதன் பயன் மக்களுக்கு சென்றடைய விடாமல் மத்திய அரசு தடுத்து வருவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ரந்தீப் சர்ஜேவாலா, பன்னாட்டு அளவில் கச்சா எண்ணெயின் விலையை பொறுத்து பெட்ரோல், டீசல் விலைகள் நிர்ணயம் செய்யப்படவில்லை என்று தெரிவித்தார். அவ்வாறு செய்யப்பட்டிருந்தால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 19 ரூபாய் 40 காசுகளாகவும் டீசல் விலை லிட்டருக்கு 15 ரூபாய் 71 காசுகளாகவும் இருக்க வேண்டும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு பொறுப்பேற்றதில் இருந்ததை விட கச்சா எண்ணெயின் விலை 72.21% அளவுக்கு தற்பொழுது குறைந்துள்ளதாக மேலும் தெரிவித்த அவர், பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் ஒரு சில காசுகள் அளவுக்கே குறைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். பெட்ரோல் மற்றும் டீசலுக்கான கலால் வரியை 8வது முறையாக மோடி அரசு அதிகரித்திருப்பதாகவும், இதன் மூலம் கச்சா எண்ணெயின் விலை குறைப்பு நாட்டு மக்களுக்கு சென்றடைய விடாமல் தடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் அப்போது மேலும் தெரிவித்தார். ராணுவ தினத்தையொட்டி ராணுவ வீரர்களுக்கு விருதுகள் வழங்கிய பிரதமர் மோடி, மன உறுதி, அர்ப்பணிப்பு உணர்வோடு செயலாற்றி வரும் வீரர்களுக்கு வணக்கம் செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். தில்லியில் நடைபெற்ற ராணுவ தின விழா கொண்டாட்டங்களில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். ராணுவ வீரர்கள் அணிவகுப்பு மரியாதை செய்து அவரை வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். துணிச்சலுடன் செயல்பட்டு வீரதீர செயல்களில் ஈடுபட்ட ராணுவ வீரர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு அப்போது அவர் விருது வழங்கி கௌரவித்தார். அதன் பின்னர் ட்விட்டர் செய்தி வெளியிட்ட மோடி, துணிச்சல், மன உறுதி, அர்ப்பணிப்பு உணர்வோடு செயலாற்றி வரும் ராணுவ வீரர்களுக்கு வணக்கம் செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். பதான்கோட் விமானப்படை தளம் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பின் தலைவர் மௌலானா மசூத் அசார் தீவிரவாத தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. பஞ்சாப் மாநிலம் பதான்கோட் தீவிரவாத தாக்குதல் தொடர்பான ஆதாரங்களை பாகிஸ்தானிடம் இந்தியா ஏற்கனவே அளித்துள்ளது. இது தொடர்பாக உறுதியான நடவடிக்கை எடுத்தால் மட்டும் இரு நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை நடைபெறும் என இந்தியா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பின் தலைவர் மௌலானா மசூத் அசார் மற்றும் இந்த அமைப்பை சேர்ந்த 31 பேர் கைது செய்யப்பட்டதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் தெரிவித்தன. இது தொடர்பாக செய்தியாளர்களுடன் பேசிய பஞ்சாப் மாகாண சட்ட அமைச்சர் ராணா சனனுல்லா, தீவிரவாத தடுப்பு பிரிவு காவல்துறை காவலில் மசூத் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்தியா, ஜப்பான் இடையிலான 2 நாள் கூட்டு கடற்போர் பயிற்சி சென்னை அருகே வங்கக்கடலில் நேற்று தொடங்கியது. இந்தியா, ஜப்பான் நாடுகள் இதற்கு முன் 14 முறை இதுபோன்ற கூட்டு கடற்போர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன. இந்த நிலையில் சகோயோ காஜின் 2016 என்ற பெயரில் 15வது கூட்டு கடற்போர் பயிற்சி சென்னை அருகே வங்கக்கடல் பகுதியில் நேற்று தொடங்கியது. ஜப்பான் நாட்டின் எசிகோ போர்க்கப்பல், ஹெலிகாப்டர், இந்திய கடலோர காவல்படையின் சமுத்திர பகீதரர், ராஜ்கமல், விஸ்வாஸ், ராஜ்தரங் கப்பல்கள், ஹோவர் கிராப்ட், சேடக் ஹெலிகாப்டர்கள், டோர்னியர் விமானம் ஆகியவை இந்த பயிற்சியில் பங்கேற்றன. கடற்கொள்ளையர்களை தடுப்பது, தேடுதல் மற்றும் மீட்பு பயிற்சி, இரு கடற்படைகளுக்கு இடையிலான கூட்டுறவு ஆகியவற்றை இலக்காக வைத்து பயிற்சி நடைபெற்றது. இன்றும் இப்பயிற்சி தொடரவுள்ளது. ஜல்லிக்கட்டு தடையை கண்டித்து தீக்குளித்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி பலியான பரிதாபம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கு அவசர சட்டம் கொண்டுவரும் வாய்ப்பு குறித்து தமிழக அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதாவின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளியை அடுத்த பாரிவாக்கத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட அவர் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றோருக்கு பரிசுகளை வழங்கினார். அதன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் கொண்டுவரும் வாய்ப்புகள் குறித்து தமிழக அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று தெரிவித்தார்.
ஆண்டு கொண்டிருக்கும் மாநில அரசு நிச்சயமாக ஒரு அவசர சட்டம் கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கால அவகாசம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்று தெரியவில்லை. ஆனாலும் மாநில அரசு அதை பரிசீலிக்கிறது. ஜல்லிக்கட்டு போட்டிகளை அரசு விழாவாக நடத்த தமிழக அரசு முன்வர வேண்டும் எனவும் இதற்கு மத்திய அரசு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு மாநில தலைவர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் தடைப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த அனுமதி கோரி வரும் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்களை பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அமைப்பினர் சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் அவர்களை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய PR பாண்டியன், நாட்டு மாடுகளை அழிக்கும் வகையில் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு போட்டியினை தமிழக அரசு விழாவாக நடத்த வேண்டும். தமிழக அரசு மேற்கொள்கிற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் உரிய சட்ட திருத்தத்தை மத்திய அரசு உருவாக்கி தந்து விவசாயிகளை பாதுகாக்கிற ஒரு விழாவாக தமிழக அரசே நடத்த வேண்டும். ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் இடைக்கால தடையை நீக்க வலியுறுத்தி தீக்குளித்த தேனி மாவட்ட இளைஞர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி பலியானார். தேனி அருகே உள்ள பழனிச்செட்டிப்பட்டியை சேர்ந்த ரமேஷ் என்பவர் தமிழகத்தில் தடையை மீறியாவது ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்ற மனநிலையில் இருந்துள்ளார். இதனிடையே ஜல்லிக்கட்டு நடைபெறாததால் மனமுடைந்த அவர் தனது உடலில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துக் கொண்டார். படுகாயங்களோடு தேனி அரசு மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் பலியானார். திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி அருகே கிராம மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடி மகிழ்ந்தனர். தென்காசி அடுத்த நவநீத கிருஷ்ணபுரம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு முப்புடாதி அம்மன் கோவிலின் முன்பு கிராம மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு பொங்கலை கொண்டாடினர். வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் வேலை செய்பவர்களும் இந்த பொங்கல் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பாரம்பரியமாக இந்த விழா நடத்தப்படுவதாகவும் கிராமத்தில் உள்ள அனைவரும் வேறுபாடுகளை மறந்து ஒன்று கூடி சமத்துவ பொங்கல் கொண்டாடுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கிராம மக்கள் தெரிவித்தனர். ஊரைச் சேர்ந்த மக்கள் தமிழகம் மட்டுமின்றி இந்தியா சர்வதேச அளவில் இருக்கின்ற அனைவரும் இந்த தினத்திலே ஒன்று கூடி பொங்கலிட்டு மகிழ்வோம். இந்த மகிழ்ச்சியான திருநாளுக்கு அனைத்து மக்களையும் அழைப்பதற்காக கோவிலில் இருந்து சப்பரமும் தீபாரணையும் ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று அவர்களை அழைத்து வருவார்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற மெய்வழி சாலை கிராமத்தில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 1942ஆம் ஆண்டு 69 சமுதாயங்களை சேர்ந்த மக்கள் ஒன்றிணைந்து அன்னவாசல் அருகே மெய்வழி சாலை என்ற அமைப்பை உருவாக்கி சமத்துவத்தோடு வசித்து வருகின்றனர். 60 ஆண்டுகளுக்கு மேலாக மெய்வழி சாலை கிராம மக்களால் சாதி மத பேதமின்றி சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. சாலை ஆண்டவரை தெய்வமாக வழிபடும் இவர்கள் தீபாவளி திருநாளை கொண்டாடுவதில்லை, பொங்கல் விழாவை மட்டுமே கொண்டாடி வருகின்றனர். அதன்படி மெய்வழி சாலையில் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்ட பொங்கல் திருவிழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். பொங்கல் திருநாளையொட்டி புதுச்சேரியில் சாலையோர தொழிலாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் இணைந்து பொங்கல் வைத்து அம்மனுக்கு படையலிட்டு வழிபட்டனர். புதுச்சேரி மிஷன் சாலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த சாலையோர தொழிலாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர்களின் குடும்பங்களுடன் சேர்ந்து பொங்கல் திருநாளை கொண்டாடினர். இசைவாத்தியம் முழங்க மண்பானைகளில் பொங்கல் சமைத்த பெண்கள் குடும்பத்துடன் பொங்கலை கொண்டாடினர். தமிழர்களின் கலாச்சாரத்தை தொடர்ந்து பறைசாற்றும் வகையில் சிறுவர் முதல் பெரியவர் வரை சிலம்பம் சுற்றி மகிழ்ந்தனர். இதையடுத்து சமைத்த பொங்கலை அம்மனுக்கு படையலிட்டு வழிபாடு செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் வெவ்வேறு இடங்களில் நடைபெற்ற சாலை விபத்தில் 4 பேர் பலியாகினர். 3 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பரமக்குடி சாலை விளக்கு பகுதியில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற வேளாங்குளத்தை சேர்ந்த ராஜா, அர்ஜுனன் ஆகியோர் பலியாகினர். நதிப்பாலம் அருகே இருசக்கர வாகனம் மீது வேன் மோதியதில் நாகராஜ், முனீஸ்வரன் ஆகியோர் அந்த இடத்திலேயே பலியாகினர். இதேபோல் உச்சிப்புலி, கோப்பேரி மடம் ஆகிய இடங்களில் நடைபெற்ற விபத்துகளில் 3 பேர் படுகாயமுற்று ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அரியலூர் அருகே மீத்தேன் பரிசோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் புதுக்குடிக்கரைமேடு கிராமத்தில் ONGC நிறுவனம் மீத்தேன் எடுப்பதற்கான முதல்கட்ட ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டுள்ளனர்.
இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் பொங்கல் திருநாளில் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடியை ஏற்றிய கிராம மக்கள் மாலையில் ஒன்று கூடி கருப்பு பொங்கலை அனுசரித்தனர். நீர் இல்லைன்னா யாரும் வாழ முடியாது. அப்படி இருக்கிற இந்த மீத்தேன் நோய் எடுத்தாங்கன்னா தரமட்டத்துக்கு கீழே இருக்கிற எல்லா தண்ணியும் அவங்க உறிஞ்சி எடுக்கிறாங்க. இதனால எந்த ஒரு விவசாயம் செய்ய முடியாது. அதனால இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த கிராமங்களை சேர்ந்த யாருமே எந்த ஒரு பொங்கலும் நாங்கள் கொண்டாட கிடையாது. கருப்பு தினமாக தான் கொண்டாடுறோம் தவிர பொங்கலை நாங்கள் கொண்டாட கிடையாது. நீலகிரி மாவட்ட நிர்வாகம் தேயிலை வாரியம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் உதகமண்டலத்தில் தேயிலை சுற்றுலா விழா தொடங்கியது. தென்னிந்திய தேயிலையை மேம்படுத்தவும் உலகமெங்கும் கொண்டு சேர்க்கும் வகையிலும் ஆண்டுதோறும் பனிக்காலத்தில் தேயிலை மற்றும் சுற்றுலா வார விழா நடத்தப்படுவது வழக்கம். நேற்று தொடங்கிய இவ்வாண்டுக்கான விழாவில் மாவட்ட ஆட்சியர் சங்கர் தலைமை வகித்தார். தரமான பசுந்தேயிலை மூலம் தயாராகும் தேயிலையை அளவோடு அருந்துவதன் மூலம் இதய நோய், புற்றுநோய் ஆகியவை வராமல் காத்துக் கொள்ளலாம் என்று விழாவில் பேசிய அவர் தெரிவித்தார். விழாவில் நீலகிரி பழங்குடியின மக்களின் பாரம்பரிய நடனம், பிற மாநில கலைஞர்களின் நடன நிகழ்ச்சிகள் ஆகியன நடத்தப்பட்டன. இந்த விழா நாளையோடு நிறைவுக்கு வருகிறது. சேலத்தில் உள்ள அருள்மிகு ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோவிலில் பொங்கல் திருநாளையொட்டி நடைபெற்ற கத்தி போடும் நிகழ்ச்சியில் திரளான இளைஞர்கள் பங்கேற்றனர். சேலம் குகை பகுதியில் அமைந்துள்ள இந்த கோவிலில் சக்தி அழைக்கும் நிகழ்ச்சியும் திருமஞ்சனமும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கத்தி போடும் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பங்கேற்று உடலில் கத்தியால் கீறிக்கொண்டு வேண்டுதலை நிறைவேற்றினர். இதையடுத்து அம்மனின் வீதி உலா நடைபெற்றது. இதில் பலர் பங்கேற்று வழிபட்டனர். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி கோவில் குடமுழுக்கு யாகசாலை பூஜை தொடங்க உள்ள நிலையில் நடைபெற்ற விக்னேஸ்வர பூஜையில் பலர் பங்கேற்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் குடமுழுக்கு வரும் 20ஆம் தேதி நடைபெறுகிறது. இதன் முதற்கட்டமாக விக்னேஸ்வர பூஜை, தன பூஜை ஆகியன நடைபெற்றன. இதில் பக்தர்கள் பலர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இன்று யாகசாலை பூஜைகள் தொடங்கப்படுகிறது. இதனால் இன்று முதல் வரும் 19ஆம் தேதி வரை கோவில் நடை அடைக்கப்படுகிறது. மேலும் பக்தர்கள் தீர்த்தம் நீராடலும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பர்கினோ பாசோ விடுதியில் தீவிரவாத தாக்குதல், 20 பேர் பலி, 15க்கும் அதிகமானோர் படுகாயம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பர்கினோ பாசோவில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தங்கியுள்ள விடுதி அருகே தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 20 பேர் கொல்லப்பட்டனர், 15 பேர் படுகாயமுற்றனர். மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான பர்கினா பாசோவின் தலைநகர் உவாகாட்டுக்கு அருகே உள்ள விடுதி அருகே கார் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. பின்னர் விடுதியில் தங்கியிருந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட பலரை அவர்கள் பயண கைதிகளாக பிடித்து வைத்தனர். தகவல் அறிந்து விரைந்த பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே கடும் துப்பாக்கி சண்டை நடைபெற்றது. தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 20 பேர் கொல்லப்பட்டதாகவும் 15 பேர் படுகாயமுற்றதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு அல் கைதா பொறுப்பேற்றுள்ளது. பெரு நாட்டின் உபினாஸ் எரிமலை 3000 மீட்டர் உயரத்துக்கு சாம்பலையும் புகையையும் கக்கத் தொடங்கியிருப்பதால் அதன் அருகில் உள்ள பல்வேறு நகர மக்கள் பீதியில் உள்ளனர். தென் அமெரிக்க நாடான பெருவில் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் உபினாஸ் எரிமலை உயிர் பெற்று புகை கக்க தொடங்கியது.
தற்பொழுது இந்த எரிமலை சாம்பல், தூசு மற்றும் புகையை 3000 மீட்டர் உயரத்துக்கு கக்க தொடங்கியுள்ளது. எரிமலையிலிருந்து வெளியேறும் சாம்பல் தெற்கு மற்றும் தென்மேற்கு பகுதியில் 10 கிலோமீட்டர் தொலைவு வரை பரவ தொடங்கியுள்ளது. இதனால் எரிமலையின் அருகில் உள்ள 7 நகர மக்கள் பயத்தில் உள்ளனர். உபினாஸ் எரிமலையை பெரு நாட்டு புவியியல் வல்லுநர்கள் உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர். பிரீமியர் பேட்மிண்டன் போட்டியில் அவாதே அணியை வென்று மும்பை அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. சீன வீராங்கனை ஹன் லீயிடம் சாய்னா நேவால் தோல்வியுற்றார். தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் நடைபெற்ற போட்டியில் ஆண்கள் ஒற்றையர், ஆண்கள் இரட்டையர் மற்றும் பெண்கள் ஒற்றையர் பிரிவு ஆட்டங்கள் நடைபெற்றன. ஆண்கள் ஒற்றையர் போட்டியில் மும்பை அணியின் பிரணாய் 12-15, 15-7, 15-9 என்ற கணக்கில் அவாதே அணியின் டட்டாங்சாக்கை வென்றார். பெண்கள் ஒற்றையர் போட்டியில் உலகின் 2ஆம் நிலை வீராங்கனை சாய்னா நேவால் அவாதே அணியின் சார்பில் களமிறங்கினார். அவரை எதிர்கொண்ட மும்பை அணியின் ஹன்லி தொடக்கம் முதலே அவருக்கு சவால் அளித்தார். விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் ஹன்லி 15-8, 13-15, 15-7 என்ற கணக்கில் சாய்னா நேவாலை வீழ்த்தினார். और यहाँ पर देखिए बैकहैंड बाहर चला गया, साइना नेहवाल हार गई। एंड में ऐसे लगा जैसे शी इज गिवन अप। बिल्कुल ही இந்த வெற்றிகள் மூலம் மும்பை அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் மும்பை அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இந்தியா, ஆஸ்திரேலியா இடையே பிரிஸ்பெயின் நகரில் நடந்த 2வது ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்திய அணி 8 விக்கெட் இழப்புக்கு 308 ரன்கள் எடுத்தது. இந்திய அணியின் ரோஹித் சர்மா 124 ரன்களும், ரஹானே 89 ரன்களும், கோலி 54 ரன்களும் எடுத்தனர். அதன்பின் 309 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பேட்டிங்கை தொடங்கிய ஆஸ்திரேலிய அணி அபாரமாக ஆடி 49வது ஓவரில் வெற்றி இலக்கை எட்டி பிடித்தது. இந்த இரு அணிகளுக்கும் இடையில் பெர்த் நகரில் நடந்த முதல் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவிய நிலையில் தற்பொழுது இந்த புதிய வெற்றி மூலம் 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் 2-0 என ஆஸ்திரேலியா முன்னிலை பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இன்று மாட்டுப்பொங்கல் திருநாள், களையிழந்த ஜல்லிக்கட்டு கிராமங்கள். சிறாருக்கு பீடி, சிகரெட் உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்போருக்கு 7 ஆண்டு சிறை. புதிய சட்டம் அமலுக்கு வந்தது. கச்சா எண்ணெய் விலை குறைவு மக்களை சென்றடையவில்லை, காங்கிரஸ் குற்றச்சாட்டு. அர்ப்பணிப்பு உணர்வோடு செயலாற்றும் ராணுவ வீரர்கள், பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.